அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். தஞ்சாவூர் ஜில்லாவில் மன்னார்குடி தாலுக்காவில் சாத்தனூர்னு கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய வைதிகால் இருந்தா, 96 பேர் இருந்தா. ஷண்ணவதின்னு பேர். ஷண்ணவத்தின்னா ஷட்டுன்னு 6, நவத்தின்னா 9. 96 வைதிகால் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் அந்த மாதிரி படித்து உபாத்தியாயங்கள் பண்ணி வச்சு, அந்த பக்கத்தில் ஒரு 10-20 மைல்களுக்கு அவள் நடந்தே போய் உபாத்தியாயங்களை பண்ணி வைக்கிறது. அந்த மாதிரி உயர்ந்ததான ஸ்ரோத்ரிய கிராமம். எல்லோரும் அத்தியாபகாலாக இருந்தால் நாளளவில் குழந்தைகள்லாம் அவாவா வெளியில் படித்து வெளியில் போகிறதுனால இப்போ அந்த கிராமத்தில் படித்தவாங்கிறதே ஒத்துரும் இல்லாமல் இருக்கு. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கா. சுவாமி இருக்கார். சுவாமி திருப்பதி பெருமாளை விட இன்னும் ஒரு அடி உயரமான பெருமாள் வெங்கடாஜலபதி பெருமாள். அந்த வெங்கடாஜலபதி பெருமாள் அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு 5-6 ஊருக்கு மாவட்டக்குடி அந்த மாதிரி உள்ள ஊர்கள் எல்லாமே திருப்பதி பெருமாளை விட உயர்ந்ததான விக்கிரகம். ஒரு டின் நெய் இருந்தால் தான், ஒரு எண்ணெய் இருந்தால் தான் சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ண முடியும். அந்த மாதிரி உயர்ந்ததான கோவில். அதே மாதிரி சிவன் கோவில் தனியாக இருக்குது பக்கத்தில். அக்ரஹாட்லேயே இது விஷ்ணு கோவில். பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது. காளஹஸ்தின்னு, தட்சிண காளஹஸ்தின்னு அதுக்கு பேர். அங்கே அம்பாளுக்கு காளஹஸ்தீஸ்வரர், அம்பாளுக்கு அந்த பெயரத்தோட ஞானாம்பாள்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி நல்ல ஸ்ரோத்ரிய கிராமம். அத்தியாபகாக இருந்து பெரிய வாத்தியார்களெல்லாம் இருந்திருக்கா. சமீபத்தில் கூட முத்துகிருஷ்ண சாஸ்திரிகள்னு சாத்னூர் அவா. அவளுக்கு நாங்கள் வாத்தியார், எங்களுக்கு அவா வாத்தியார். இந்த மாதிரி. நீங்க முதல்ல பெரியவாளை எப்ப பார்த்தேன்? முதல்ல பார்த்தது புத்தூர்ல இருக்கும் பொழுது. அவ பக்கத்தில் அங்கேருந்து கொள்ளடம் தாண்டி வல்லம்பழகன்னு இருக்கு, அங்கே ராகவையர்னு இருந்தார். அவ்வாறில் கேம்ப் 2 நாள் தங்கியிருந்தா. நாங்கள்லாம் பெரியவா தரிசனத்துக்காக பையங்கள்லாம் போனோம், நடந்தே போனோம். புத்தூர் பாடசாலையில் படிக்கிறப்போ அப்போ அவ போய் ராத்திரி ஆயிடுத்து, பார்த்துட்டு எல்லாம் படுத்துக்கோ பெரியவா படுத்துக்க போயிட்டா அப்படின்னு. எந்த வருஷம் இருக்குமாமா அது? அது 44-45 இருக்கும். அங்கே அப்புறம் ஆத்தி படுத்து விட்டு விடிகாலத்தால் இருந்து நாங்கள்லாம் பெரியவாட்ட வித்யாபுரம் சொல்லி வரலான்னு பார்த்தோம். நாங்கள் பேசுறத பார்த்துட்டு அவ வெளியில் வந்து என்ன சத்தம், யாரெல்லாம் கூப்பிட்டு யார் அப்படின்னு. பெரியவாளே போயிட்டு இந்த மாதிரி இங்கே பாடத்தால பக்தூர்னு இருக்காங்க, நாங்களாம் அத்தியனம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்பறம் சரி எல்லாம் இங்கேருந்து போக வேண்டாம், எல்லாரையும் பல்லுகள் தேய்ச்சி விட்டு ரெடியாக இருக்கு சொல்லும், நேராக போய் ஸ்நானம் பண்ணிட்டு சிதம்பரம் தரிசனத்துக்கு போகணும், கூட வரணும்னு சொல்லிவிடு அப்படின்னு. உடனே மேலே ஏற்பாடு பண்ணினா உடனே அவார்டோடு நாங்களும் கேட்போம். அங்கே போய் திருக்கோக்குளத்தை ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு பெரியவாளோட தரிசனத்துக்கு நாங்களும் போனோம். கூடவே வரணும்னு விட்டா. ஒரு 10-15 பைக்கிலும் நாங்களே போனோம். போனோன்னு அங்கே மேலே போனால் மேலே ஒத்தொத்தராக தான் வரணும். அந்த உள்ளுக்குள்ள ரகசியம் பார்க்கறதுக்கு நடராஜா பக்கத்தில் பெரியவாள் மட்டும் நீங்கள் மட்டும் வாங்குவோம் அப்படின்னு. அப்போ எங்கள் அண்ணா முன்னாடி இருந்தார். இவனை மட்டும் அழிச்சுன்னு போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணாவை அழிச்சுன்னு போய் அவள் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள்லாம் தரிசனம் பண்ண வந்தோம். வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாம் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்களாம் போய் என்ன படிங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டா. அப்போ தான் முதல்ல பெரியவாளை நேரம் பார்த்ததுன்னா. அதற்கு பிறகு திருவிழமருதூர் வந்த பிறகு அவள் அங்கேயே பிஜி பால்னு சொல்லிட்டு நேர்கண்டையர்னு இருந்தா. அவள் சுந்தராம்பாள்னு அவள் வாஜபேய கிரகம், அந்த கிரகத்தை பாடசாலைக்கும் பெரியவாளுக்கே கொடுத்துட்டா. ஒரு வீடு, எதிர்த்தாப்புலேயும் வீடு. அதுலேயே பெரியவா பூஜையெல்லாம் வச்சுருந்தா அங்கேயே இருந்தா. அடிக்கடியே அங்கேயே இருப்பாள். அங்கே பக்கத்து கிராமங்களுக்கு எங்கேயாலும் சஞ்சாரத்துக்கு பூஜைக்கு போயிட்டு மறுபடியும் தங்கறதா இருந்தால் அங்கேயே வந்து தங்கிடுவாள். அந்த சமயத்தில் புதுப்பிரிவா இருக்காளே ஜெயேந்திர ஸ்ரீ சுவாமிகள், அவள் பெரியவா தம்பிகிட்டேயே ருக்வேதம் அத்தியனம் பண்ணியிருந்தான். அப்பாங்குடி சாஸ்திரிகள்னு மடத்து வாத்தியார் அவர். அவருடைய பையங்கள் கிருஷ்ணமூர்த்தி, சந்திரகரம் அடிகள் அவர் 2. அவள் 3 பேரும் சேர்ந்து அத்தியனம் பண்ணியிருந்தான். நாங்கள் அங்கே அத்தியனம்லாம் பண்ணும்பொழுது அங்கே ஒரு சமயம் அதிருத்ரம் பண்ணணும்னு சொன்னான். மழையெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு
நத்தம்னா அந்த இடங்களெல்லாம் அத்தியுருத்திரம் பண்ணினா இங்கேயும் அத்தியுருத்திரம் பண்ணணும்னு ஆரம்பித்தான். அத்தியுருத்திரம் பண்ணணும்னு ஆரம்பித்து எல்லாரையும் வர சொல்லி முதல் நாளே எல்லாரையும் வர சொல்லி காவேரியில் போய் எல்லாரையும் ஸ்நானம் முட்டு உட்கார சொல்லி எல்லாருக்கும் பூணல் கொடுத்து எல்லாரும் பூணல் போட்டுக்க சொல்லி அவளே 1008 காயத்ரி எல்லாரையும் பண்ண சொன்னான். பெரியவாளே அத்தியுருத்திரத்துக்கு வேண்டியது 150 பேர் 120 பேர் தான், வந்து 300-400 பேர் இருக்கும். அந்த பக்கத்துலேருந்து எல்லா கிராமங்களிலும் ஒரு கிராமங்களையும் நிறைய பேர் இருப்பா. திருவிடமுத்தூர்லேயே 20-30 பேர் சாமிகள் இருப்பா. வேப்பத்தூர், கும்பகோணம், நல்ல எல்லா ஊர்லேயும் 40-50 பேர் இருப்பா. இந்த ஊர்லேயே 100 பேர் இருந்தா வைதிகள். பாராயணத்துக்கு 100 பேர் வருவா. அப்பா அந்த மாதிரி நல்ல யோகியாலாம் நிறைய இருந்தா. எல்லாருக்கும் 1008 காயத்ரி பண்ண சொல்லிவிட்டு ஒருத்தர் துறையாக கூப்பிட்டு எல்லாருக்கும் 2 திராட்சை, ஒரு திராட்சை வெள்ளி பேராக வச்சுட்டு 2 திராட்சை கொடுத்து விட்டு எந்த ஊர் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி இந்த 121 பேர் ஜபத்துக்கு வேணும். 12 பேர் ஆயுதாக்னிகளாக வந்தவளுக்கு அவள் ஹோமம் பண்ணணும், இவாள்லாம் ஜபம் பண்ணணும். பாக்கி வந்தவா கிரமாந்தம் மத்தியம் பண்ணவா கிரமபாராயணம் பண்ணணும், ருக்வேதம் பண்ணவா ருக்வேதம் பண்ணணும், சாமவேதம் பண்ணுறவா சாமவேதம் பண்ணணும். அந்த மாதிரி அவாவாளை பிரித்து விட்டு ஒரு ஆற்றில் பந்தல் போட்டு அந்த மாதிரி நடந்தது. சாப்பாடெல்லாம் அப்போ சமீபத்தில் மடத்துக்கும் அவ்வளோ வருமானங்கள்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருந்தா அத்தியுருத்த சங்கல்பம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு விஸ்வநாதிகர் சொன்னார், பெரியவா சங்கல்பம் ஆயிடுத்து, எல்லாம் ஏற்பாடு பண்ணி நடக்கணும், நமஸ்காரம் பண்ண நீ நமஸ்காரம் பண்ணிவிட்டு போ அப்படின்னு பண்ணான். அப்புறம் எல்லாருக்கும் அவளுக்கு யாராருக்கு உண்டோ எல்லாருக்கும் இந்த மாதிரி அத்தியுருத்தம் நடக்கிறது, எல்லாரும் வந்து கலந்து ஆசீர்வாதம் அடைகிறது அப்படின்னு எல்லாருக்கும் தபால் போட்டான். தபால் போட்டால் எல்லா ஊர்லேருந்து பக்கத்து ஊர்கள் வெளியூர்லேருந்தெல்லாம் நிறைய நெய் அரிசி என்னென்ன உண்டோ எல்லாம் நிறைய வந்துடுத்து. ஒரு அத்தியுருத்திரத்துக்கு மேலே நிறைய வந்துடுத்து. அத்தியுருத்திரத்துக்கு மேலே நிறைய வந்த உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா உடனே இன்னொரு சண்டிகோபம் பண்ணலாமா, அந்த மாதிரி அளவுக்கு நிறைய எல்லாம் வந்தது. அவளுக்கும் நல்ல சந்தோஷம் அதில். அப்போ எல்லாம் பண்ணும்பொழுது என்ன பண்ணலாம்னா ராத்திரி எல்லாம் படுத்து சாப்பிட்டு வரும்போது மணி 10 மணி ஆகிடும். அப்போ தான் எல்லாம் முடியும். அந்த மாதிரி முடியும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சரி எல்லாரும் வந்திருக்கா, இந்த கல்வீத்த வாரம்னு ஒன்று மலையாளத்தில் தான் உண்டு. மலையாளத்தில் நித்தியம் அந்த பாராயணம் பண்ணின உடனே, இந்த வேத பாராயணம் உடனே தொண்டுகளாக நிறைய பேர் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பா. அதில் இந்த வேதத்தில் பத பரீட்சை, எஜுர்வேதத்தில் அந்த பத பரீட்சையில் 7 காண்டம், இந்த 7 காண்டத்துலேயே 2198 பஞ்சாசம் இருக்கும். ஒன்றுலேயும் 50 பதம் 60 பதங்கள் இருக்கும். அதில் என்னன்னு கேட்டால் 7 காண்டத்தை 4ஆக பிரித்து 4 பாதம்னு வைப்போம். 44 அத்தியாயம், அதான் 11 அத்தியாயம். ஃபர்ஸ்ட் பாதம், செகண்ட் பாதம், தேர்டு பாதம், ஃபோர்த் பாதம்னு அதை 4 கல்லை வைப்பா. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கோடியில் ஒன்றுன்னு நினச்சிக்கிறது பண்ணுறாரு, யாராவது இன்னொருத்தர் தெரியாதவா தொடர்றது. அவள் எதுலேருந்து அது வரதோ அது 1, 2, 3, 4 அது அந்த 3ஆவது பாதமோ 2ஆவது பாதமோ 1ஆவது பாதமோ அதை அந்த பாதத்தில் 11 அத்தியாயம் இருக்கு. 11 கல் வைப்பாள். அதில் அவள் ஒன்றுன்னு நினச்சிக்கணும், இன்னொருத்தர் தொடரும். அவள் எதை நினச்சிருந்தாலோ அதுலேருந்து எண்ணணும். அந்த மாதிரி வந்தால் அந்த 11க்குள்ளே ஒன்று வரும். அதில் 11 கல் வைக்கிறது, 11க்குள்ளே ஒன்று தொட சொல்கிறோம். அந்த மாதிரி தொட்டால் அதுக்கு எத்தனை பாரா இருக்கோ, அந்த பாரா 25 இருக்கும், 8 இருக்கும், 10 இருக்கும். எத்தனை வருதோ அந்த பாராக்கு உள்ள கல் வைக்கிறது. அதில் எது வருதோ அதுலேருந்து அவள் ஆரம்பிக்கணும். ஓம்னு ஆரம்பிக்கணும், ஓம்னு முடிக்கணும். நடுப்புற ஒரு காம்பவுண்ட் வேர்டு இருக்கும். யஜ்ஞபதிஹின்னு ஒரு வேலை இருக்கு. யஜ்ஞானாம் பதிஹி யஜ்ஞபதிஹி, பசுபதிஹி பரமேஸ்வரன் பேர். பசுபதி இறுதி பசுபதிஹி, இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்டை பிரித்து சொல்லணும். அந்த பிரித்து சொல்லும் பொழுது நடுப்புற மூச்சு விடப்படாது. காம்பவுண்ட் வேர்டாக வந்தாக்க அது பிரித்து சொல்லும்போது நடுப்புற மூச்சு விடப்படாது. ஒரு பாராக்கும் இன்னொரு பாராக்கும் நடுப்புற மூச்சு விடப்படாது. ஓம்னு ஆரம்பிக்கணும், ஓம்னு முடிக்கணும்.
ஒன்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது 250 சொல்லிவிட்டு அப்புறம் ஓம்னு சொல்லிவிடணும். அதான் சொல்ற முறை, சொல்ல வேண்டிய முறை. 250 சொல்லணும். அதுல நடுப்புற தடக்கப்படாது. சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்ணப்படாது. ஸ்வரத்துல மிஸ்டேக் இருக்கப்படாது, அக்ஷரத்துல மிஸ்டேக் இருக்கப்படாது. அந்த சொல்ல வேண்டிய சொல்ல மாற்றி சொல்ல விடப்படாது. இந்த மாதிரி நிர்ணயங்களோட அதை கல்வித்த வார பரீட்சைன்னு வச்சிருந்தேன். அது இந்த மலையாளத்துல தான் ஜாஸ்தி பிரசித்தம். கார்த்திகை மாசத்துல முடிஞ்ச உடனே அவ வைப்பான். அந்த பொம்மநாட்டிகள்லாம் பார்த்து அவ சொன்னவாளுக்கு அன்னைக்கு 1,000 ரூபா கொடுப்பான்னு சொல்லு. சொன்னவாளுக்கு அது மாதிரி சொன்னால்னா 1,000 ரூபா கொடுக்கான்னு மாதிரி பழக்கம். அது மாதிரி கல்வி வாரம்னு சொல்லி அதை பண்ணலாம்னு சொன்னான். பெரியவா பெரியவா சொல்லி ஏற்பாடு பண்ணி பண்ணலாம்னு சொல்லி சொன்னான். அதுக்காக அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரி இருந்தார், அவ அப்பா இருந்தார். அதுக்கப்புறம் மாயவரத்தில் அண்ணாசாமி தீக்ஷிதர்னு அவர் ஒன்று. அப்புறம் காசி கணபாடிகள் ஒருத்தர் கல்லட்ட குறிச்சி, குண்டலம் லங்காச்சாரியார்னு ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். மன்னார்குடியில் அந்த அண்ணாசுவாமி எங்கார் வித் திரிபர்த்தஸ்டால் சபை இருக்கு, அதில் நரசிம்மாச்சாரின்னு அவர் பெரிய இருந்தார். அந்த மாதிரி பெரிய எல்லாம் வந்திருந்தா அவள்லாம் வந்து ராத்திரி 10 மணிக்கு மேலாம் இது ஆரம்பம். முழுசு பெரியவா கூட இருப்பாளா? அவ உட்காந்து இருப்பா. அப்படி பழைய பலாய போட்டு சாஞ்சுட்டே இருப்பா. பார்த்தா அப்படி அவ தூங்குற மாதிரி அப்படியே இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு திரும்பி உடனே பாப்பா, மாத்தினா உடனே பார்த்துருவா. அவ தூங்குறாலும் ஜனம் அப்படியே தான் இருப்பா. அப்படியே அவ நிறையவே வேற இருக்கு. எங்க கவனிக்காது, எதை கவனிக்காது அதுதான் கவனிச்சிருப்பா. பார்க்கறதுக்கு மட்டும் தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சோம். முதல் நாளைக்கு நடந்தது. 2-3 பேர் சொன்னா நான் போய் உடனே சொல்ல ஆரம்பிச்சு. ஏத்தன் மத்தியில் என்னாச்சு, அந்த சுவாமிக்கு நிச்சயம் அர்ச்சனை பண்ணணும். அந்த பண்ண அத்திருத்தத்துக்கு ஒரு மேடை போட்டு அதுக்கு 11 குடம் வச்சு 11 ருத்ர கணம் அதை ஆவாகனம் பண்ணி இவ்வளோ உயரத்தில் வச்சு பூஜை எல்லாம் நடக்கும். பெரியவா தீபாவளிக்கு வருவா. அப்போ அர்ச்சனை நடக்கும். கிரமார்ச்சனைன்னு பேர். அந்த கிரமார்ச்சனைய நமோ ஹிரண்யமாகவே நமஹ, ஓம் சேனான்யே நமஹன்னு சொல்லணும். அது 300 அர்ச்சனை. திரிசத்தின்னு பேர். 3ன்னா 3, சத்தின்னா 100, 300. அந்த 300 அர்ச்சனையும் அவ பண்ணுவா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவா. அதை 2-3 நாள் ஆச்சு. அப்புறம் கூப்பிட்டவா என்ன சொன்னா, குழந்தை பையங்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த திரிசத்தி அர்ச்சனை நடக்கிறது, நீங்க எல்லாம் நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னா. சரி, நாங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணினோம். 300 அர்ச்சனைக்கும் நான் 300 நமஸ்காரம் சொல்றதுக்குள்ளே விழுந்து அந்த மாதிரி பண்ணுவேன். ஒரு 4 நாள் ஆச்சு. 5ஆம் நாளைக்கு இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு போனேன். பெரிய உட்காந்துருந்தா போனேன். கை நேற்றுக்கு சொன்னேன் 300 நமஸ்காரம் பண்ணினேன். கை அப்படியே தூக்கம் இல்லை, வீங்கி போச்சு அப்படின்னு. நீ 300 பண்ணினியா அப்படின்னா. இல்லை, விடாம பண்ணினேன். கை தான் தூக்க முடியல அப்படின்னு. நிஜமா கையை அசைக்க முடியல. அங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு, சரி 300 பண்ணிருப்பியா அப்படின்னா. இல்லை, 300 விடாம பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் விபூதி எடுத்து கொடுத்து விட்டு, சரி இதை தடவைக்கு போடுறதுலாம் சரியா போடும் அப்படின்னு. அன்னைக்கு மறுநாள் இந்த பரீட்சை நடக்கிறது. நான் அந்த பரீட்சையில் போய் சொல்ல உட்கார்ந்தேன். சொல்லி உட்கார்ந்த உடனே நான் அதுக்கு 250 பதம் தான் சொல்லணும். நான் என்ன தொட்டு அப்படியே இந்த குதிரைக்கு லக்கான் போட்டோமா அப்படியே நான் போயிட்டு இருக்கேன். 250க்கு மேலே 10-15 போயிடுச்சு எண்ணிக்கையில். அவன் நிறுத்துக்கோ அப்படின்னா வாழ். அப்போ உடனே பெரியவா அப்போ திரும்பி, ஏன் என்ன அப்படின்னா. இல்லை, 250 வேர்டு தான் சொல்லணும், அவர் மேலே 10-12 சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னா. ஏன் மேலே தானே சொன்னார், நடுப்புறம் ஒன்றும் மிஸ்டேக் இல்லையே அப்படின்னா. இல்லை, மேலே கூட சொல்லிவிட்டாருன்னா. இங்கே வாங்குவோன்னு கூப்பிட்டாவாள். ஆமாம், கணக்கு பரிசு எல்லாம் இருக்கு. அதில் 10 கணக்குக்கு 12 கணக்கு போட்டாக்க ஃபுல் மார்க் போடுறீங்களோ இல்லையோ. இவா கூட தானே சொல்லிருக்கார், ஏன் அவளுக்கு சம்பாவனையை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா. பெரியவா சொல்ற வாஸ்தவம், கணக்க பரீட்சையில் அது, இந்த பரீட்சையில் அப்படி இல்லை அப்படின்னா. இல்லையா, சரி அவ கொடுக்காட்டா போராடலாம், நீங்க வா. அப்ப சொல்றா, இந்த கை வீங்கினவனா
ஞாபகம் வச்சிருக்கா. இந்த கைவிங்கிற சொன்னா அவ அண்ணன் நிறுத்தி பார்த்துட்டு கூட்டம் ஒரே கூட்டம் அங்கே தெருவெல்லாம் உட்காந்துருக்கும். கைவிங்கினவனா அப்படின்னு சரி நான் அவ கொடுக்காட்டா போறா, நான் உனக்கு தரேன்டா வாடான்னு சொல்லிட்டு அங்கே தங்க காசு உடனே வச்சு அதுக்கு 250 பதத்துக்கு ஒரு பதத்துக்கு 1 ரூபா மேலுக்கு 250 ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணி ஒரு பவுன் 80 ரூபா அன்னைக்கு 3.25 பவுன் மேலுக்கு அன்னைக்கு இப்போ கொடுக்கறதா தீர்மானம் பண்ணியிருக்கா. சரி அவ கொடுக்காட்டா போறா, நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு தங்க காசு இருக்கும் அதை கொடுத்தா. அன்னைக்கு முடிச்சு கொடுத்து அப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னார், மைசூர் கிரபாள்னு ஒருத்தர் சொன்னார், அந்த தங்க காசு என்ன வச்சுருக்கேளா இருக்கு அதெல்லாம் இருக்கு. அப்படி ஒரு தங்க காசு அன்னைக்கு கொடுத்தா. அவ கொடுக்க அவாசம் கொடுக்காட்டா போல நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசு கொடுத்தா. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு நடந்தது. மறுநாளைக்கு நடந்தா என்ன பண்ணா அதே மாதிரி 250வது வேர்டு அதை எப்படி சொல்றோமோ அப்படி சொல்லலை. சத்யா நிறுத்தேன்னு ஒரு பதம், சத்யா நிறுத்தே இது சத்யா அநிறுத்தேன்னு சொல்லணும். அப்ப எனக்கு அவ்வளவு என்ன பதம்னா என்ன அதெல்லாம் சம்ஸ்கிருத விற்பத்தி எல்லாம் கிடையாது. சத்யா அவசரத்துல சத்யா நிறுத்த இது சத்யா அநிறுத்தே அப்படின்னு விட்டேன். சத்யா நிறுத்தேன்னு சொல்ல வேண்டியது அநிறுத்தன்னு சொல்றதுனால 250வது பதம் தான். ஆனா பதத்துல சொன்னதுல காம்பவுண்ட் வீட்டுல மிஸ்டேக்கு, இது நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு விட்டாங்க. சரி அன்னைக்கும் பார்த்தேன், சரி வா இன்னைக்கு உனக்கு தரேன் சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு காசு கொடுத்தேன். காசு ஃபெயில் பண்ண வச்சு அறுக்கிறவங்க பண்ணியிருக்கா. அவ கையில இருந்து டைரக்டா அவளே நேரம். அதுக்கப்புறம் மறுநாளைக்கு 3ஆம் நாள் அதுக்கப்புறம் அன்னைக்கு நல்லா சொல்லிவிட்டேன். அப்போ ஒரே கூட்டம் அப்படி சொன்னான். மறுபடியும் அன்னைக்கும் யாரு கைவிங்க இருந்தாங்கன்னா சொல்லிட்டானா அப்படின்னா சொல்லிட்டா அப்படின்னு இங்க கூப்பிடுங்க வா கூப்பிடா அங்கேன்னு வந்தேன். அன்னைக்கு என்ன பண்ணாவா கல்வைத்த வாரம்னு பேர். இது கல்வைத்த மோதிரமா அவளுக்கெல்லாம் போடணும். இன்னைக்கு யார் யார் மோதிரம் போட்டுன்னு வந்திருக்காளோ அவள்லாம் மோதிரத்தை கைட்டு இங்க வைக்கும். யார் சொல்றாளோ யாருக்கு எது அதிர்ஷ்டமோ கிடைக்கட்டும் அப்படின்னு விட்டா பெரியவாளை. எல்லாரும் மோதிரத்தை கைட்டு வச்சா. மடத்துல சேஷையா சாஸ்திரின்னு இருந்தார், திவான் சேஷையா சாஸ்திரி பேரும் அவ இருந்தா. சேஷையா சாஸ்திரி அவ சித்தப்பா பிள்ளை கல்யாண சுந்தர சாஸ்திரின்னு இருந்தார். அவர் பிள்ளை எல்லாம் அவ திவானா இருந்தா புதுக்கோட்டையில். அவர் பிள்ளை வந்திருந்தா அவர் ஒரு மோதிரம் நீலக்கல் மோதிரம் எடுத்து கட்டி வச்சிருந்தாருங்க. அன்னைக்கு நான் எதாச்சும் அது நல்லா சொல்லிவிட்டேன். சொல்லிட்ட உடனே யாரு அந்த கைவிக்கிறவன் தானே அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டா. அடையாளமா போச்சு. மறுபடியும் கூப்பிட்டு வந்தா. சரி இந்த மோதிரத்துல உனக்கு எது சரியா இருக்கோ பாருங்க. நான் ஏதோ ஒரு மோதிரம் பார்த்தா இந்த கல் வச்சிருந்து உடனே கையில் எடுத்துருந்தேன். போ சரியா இருக்கா, நீ உனக்கு கைக்கு சரியா இருக்கா பாருங்க. நான் உடனே இந்த விரல அப்படி போட்டு போறேன். அது அழகுக்கு போட்டுக்கிறது, இந்த விரல போட்டு பாருங்க சொல்லி காமிச்சா பெரியவா. காமிச்சேன். அப்புறம் இந்த விரல போட்டுட்டேன். கயிற்று இருந்தான் கீழே வைந்தான். அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணி இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா. சித்தைக்கெல்லாம் உடனே அவ சேலையா சாஸ்திரி பையன், அந்த பையன் எங்கேயாவது தெரியாம ஏதாவது விலைக்கு கொடுத்துட்டு போறா. அது நல்ல திவான் அங்கே கொடுத்த கல், நல்ல கல், அதனால அது ஆத்தியா ஏமாந்து கொடுத்துட போறா அப்படின்னு. இல்லை அவன் ஜாகிரதையா வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அன்றைக்கே அந்த கல்வி வாரத்திலேயே எல்லாரும் நிறைய பேர் சொன்னவாளுக்கெல்லாம் ஒரு 4 பேரோ 3 பேரோ சொன்னான். 3.25 பவுன் கொடுத்தா. அதுக்கப்புறம் சொன்னவாளுக்கு சில பேருக்கு காசெல்லாம் கொடுத்தா. அது ஒரு வாரம் நடக்கும். அவள் அப்படியே இப்போ பட்டுங்கிற மாதிரி இருக்கும், உடனே முடிச்சு பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு வாரம் நடந்தது. அதுதான் ரொம்ப நல்லா நடந்தது. திருவிழா நடந்தது இல்லை. ஒரு நாளைக்கு அர்ச்சனைக்கு உட்காந்துருக்கா. ஒருத்தரும் இல்லை, அர்ச்சனைக்கு கூப்பிடலன்னா பையனை நான் வந்து ஆரம்பித்தேன். சொல்லும்பொழுது நமோ ஹிரண்யபாகவே நமஹ சேனான்யே நமஹ திசாஞ்ச நமஹ அப்படின்னு சொல்லிவிட்டேன். உடனே அவள் ஒன்றும் சொல்லலை, கை நிறுத்திவிட்டு போய் வாத்தியார் வர சொல்லு அப்படின்னு விட்டான். அதுக்கு அப்போ எனக்கு அந்த மாதிரி எப்படி சொல்லணுங்கிறது தெரியவும் தெரியாது. ஏன்னா அத்தியனம் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதனால அப்புறம் வாத்தியார் வந்து தான் அத்தனை பூர்த்தி பண்ணார். அந்த மாதிரி அவள் பல அனுகிரகங்கள் பண்ணி நமக்கு காப்பாற்றியிருக்காங்கிறது தெரிகிறது. இங்க புதுப்பரிவா வந்து இருந்த போதும் நித்தியம் காவேரி ஸ்நானங்கள் பண்ணி சாஸ்திரத்தை பாடங்கள் படித்து
ருக்வேதத்தில் போய் அங்கே ருக்வேத பாடசாலையில் போய் அவள் பதங்கள்லாம் படித்து இங்கே எங்களுக்கு கூடவே இருந்து சகாவாக இருந்து அவள் நிறைய அனுகிரகம் பண்ணி பட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ரொம்ப சுலபமாக இருந்து நான் ஊருக்கு போகிறது கூட ரயிலில் வந்து ரயில் ஸ்டேஷனுக்கு வந்து பையை வச்சு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு வந்தாக்குறியான்னு அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணான ஒரு வியக்தி அவள் பண்ணின உபகாரங்கள்லாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி இருந்து கூட இருந்து பெரிவாழ்கிறதுக்கு பாத்திரமாக இருந்து இப்போ ஜெகத்தே கொண்டாடும்படியாக அவள் பிரகாசிக்கிறாள். அவள் உள்ளமாக இன்னும் நல்லா திக்விஜயம் பண்ணி மனசாந்தியோடு கூட நிர்விச்சாரமாக அவள் சஞ்சாரம் பண்ணி நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி நான் பரமாச்சாரியாலேயே நான் பிரார்த்திக்கிறேன். அதோடு கூட பெரியவா ஒரு சமயம் திருப்பதியிலிருந்து பாராயணத்துக்காக கொடுக்கலான்னு சொன்னான். வேதம் படித்தவாளுக்கு அவள் எங்கே இருந்தாலும் அந்த கோவிலில் போய் ஒரு பாராயணம் நித்தியம் 2 மணி நேரம் பாராயணம் பண்ணினா அவளுக்கு ஒரு உபகாரம் பண்ணேன்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் அங்கே பிரின்சிபால் போஸ்ட்டுக்கும் வரலான்னு அப்ளிகேஷன் போடலான்னு சொல்லியிருந்தா. நான் அப்ளிகேஷன் போடலான்னு சொல்லிவிட்டு போட்டேன். பெரியவாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணினேன். நான் இங்கே அத்தியாபகராக வாத்தியாராக இருந்துருக்கேன். பெரியவா ஆசீர்வாதத்தில் எனக்கு ஒன்றும் குறவில்லை, உடனே போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு பிரின்சிபால் போஸ்ட்டுக்கு அவள் கூப்பிடும் பொழுது நமக்கு தகுதி இருந்தால் நம்ம போடலைன்னா அவருக்கு தகுதி இல்லை, பயந்துட்டு போடலையோன்னு நினைப்பா. அதனால அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ஒரு சமயம் அவள் ஏதாவது கூப்பிட்டா நான் எப்படி நடந்துக்கணுங்கிறத பெரியவா வாயில் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். காஞ்சிபுரத்துலையா? இங்கே பெரியவா இங்கே இருந்தாளா? இங்கே காஞ்சிபுரத்துலையே. அப்போ பெரியவா சொன்னா நீ உரண்டியும் போக வேண்டாம், நீ இங்கேயே இரு, இந்த இடத்துலயே உனக்கு எல்லா சௌக்கியமும் கிடைக்கும், என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாம் உனக்கு இங்கேயே கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணினா. அந்த அவ சொன்ன வாக்கு இன்றைக்கும் பறிச்சுட்டு இருக்கு. என்னென்ன கிடைக்கணுமோ அவளே ஆசீர்வாதம் பண்ணி பாடம் சொல்லும் போது இந்த பாஷ்யங்கள்லாம் அவள்கிட்ட சொல்லி காமிக்கும் பொழுது வித்யாரண்ய பாஷ்யத்தில் ஆச்சாரிய பாஷ்ய வாக்கியமே அப்படியே வரும். அந்த வாக்கியத்தை நம்ம சொன்னோம்னா ஆச்சாரிய பாஷ்யமாவா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி தலையில கையை வச்சுட்டு ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணுவா. ஆச்சாரிய பாஷ்யத்தை வித்யாரண்யர் எடுத்து உதாரணம் கொடுத்ததுக்காக இந்த மாதிரி கொடுத்ததுக்காக நாம் சொல்லும் பொழுதே அந்த பாஷ்ய வாக்கியத்தை சிரவணம் பண்ண மாத்திரத்தினாலேயே தலையில கையை வச்சுட்டு ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட இருக்கக்கூடிய பெரியவா, நீ இங்கேயே இரு, உனக்கு ஒன்றும் குறவு இருக்காது, எல்லாம் உனக்கு இங்கே கிடைக்கும்னு சொன்னா. அவ கையாலேயே வேத பாஷ்யம் 13 பரீட்சையும் கொடுத்து எனக்கும் மணக்கால் கருவாடிகள் புள்ள 2 பேரும் முதல்ல ஆச்சாரிய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகும்போது நானும் அவரும் இருந்தோம். மணக்கால் கருவாடிகள் புள்ள சுப்பிரமணியம் இளையாத்தங்குடியில் விஜயதசமி அன்னைக்கு கூப்பிட்டு சரஸ்வர சம்மானம் பண்ணினா. எல்லாரையும் வர சொல்லி பிரமுகாலெல்லாம் வர சொல்லி அவளுடைய உபகாரத்தினால ஷஷ்டப்திய பூர்த்தி ட்ரஸ்ட் உபகாரத்தினால அந்த வைபவம் 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு நடந்தத. அவளுக்கு 7000 ரூபாய் சம்பாதனை பண்ணணும், எப்படி பண்ணலாம்னு அவ கலந்து ஆலோசனை பண்ணினான். ஸ்திரமா இருக்கிறதுக்காக 7000 ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டா அது ஸ்திரமா இருக்குமே அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, பெரியவாளும் அபிப்பிராயப்பட்டா. இன்னொருத்தர் சொன்னா கையில பணமா கொடுத்துட்டா அவ குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது உபயோகப்படும், நம்ம வீட்டை கட்டி கொடுத்து என்ன பண்றது இப்போ அப்படின்னு சொன்னா. ஒவ்வொருத்தர் ஒரு அபிப்பிராயத்தை சொன்னா. அப்ப ஆச்சாரியால் சொன்னா எல்லாம் கொடுக்கிறவா மனசு போல அது அபிவிருத்தி ஆகும், எப்படி நாம் சந்தோஷமாக எப்படி கொடுக்கிறோமோ அது அந்த மாதிரி அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல பணமாவே கொடுத்துடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த 7000 ரூபாய் சம்பாவனை பண்ணும் பொழுது வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டு பெரிய வேப்பத்தூர் சாஸ்திரிகள், போலம்
சுந்தர சாஸ்திரியில் எல்லா வித்வான்களையும் அவருடைய சன்னதியில அப்ப சொன்னா, நீ படிச்சதுக்காக சம்பாவனை இல்லப்பா, இது நீ படிக்க போறதுக்காக உள்ள சம்பாவனை. 7000 ரூபாய் சம்பாவனை 13 பரீட்சையில பாஸ் பண்ணி வந்தாலும் கூட அதெல்லாம் படிச்சதாக ஆகாது. படிக்க படிக்கத்தான் மேலே இன்னும் அபிவிருத்தி ஆகும். உண்மை படிக்க போறதுக்கு தான் இந்த சம்பாவனை உனக்கு அப்படின்னு முதல்ல ஒரு பவுன் எங்க கையில கொடுத்து எங்க வாத்தியார் காலில் வச்சு நமஸ்காரம் பண்ண சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்கு சால்வையும் கையில தோடாவையும் பரமாச்சாரியார் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா. அந்த சமயம் என்னுடைய பிறந்த குழந்தை 4 மாசம்தான். அவன் வந்து அப்படியே தவழி வந்தான். நாங்கள் நின்றுட்டு இருக்கும் போதே பெரியவாள்கிட்ட அவன் தட்டுக்கிட்ட அப்படியே நகர்ந்து வந்தான். வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்கனை தூக்கி போட்டான். அதனால அவனும் க்ஷேமமாக நன்றாக பிரகாசிக்கிறான். அவளுடைய ஆசீர்வாதமானது பரிபூர்ணமாக இருக்கு. நீ எனக்கு இங்க ஒன்றும் குறவில்லை, அந்த மாதிரி கூப்பிட்டா நான் என்ன பண்றதுங்கிற பெரியமா வாயால் சொல்லணும்னு சொன்னேன். நீ வரண்டியும் போக வேண்டாம், நீ இங்கேயே உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொன்னான். இன்னொரு சமயம் என்னுடைய பெரிய பொண்ணுக்கு உடம்பு முடியாம புத்தியில ஒரு சாஞ்சல்யம் ஏற்பட்டு விவாகம் ஆனப்புறம் குடும்பத்தில் ஸ்திரம் இல்லாம இருந்தா. அப்போ வைத்தியங்கள்லாம் பண்ணி பார்த்து விட்டு பெரியவாள்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்கு, அவளுக்கு க்ஷேமம் ஏற்படணும்னு சொல்லி கேட்டேன். நீயும் படிச்சிருக்கே, புஸ்தகங்கள்லாம் இருக்கு, பிரயோகங்கள்லாம் இருக்கு, ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா. அன்றைய தினம் பெரியவா மட்டும் அங்க இருந்தா. மேலால் உட்காந்துருக்கான். உற்சாகமா 2 மணி நேரம் பேசி எங்க அந்த குழந்தைகள் எல்லாரும் வந்தபோது சத்யா உற்சாகமா பேசிட்டு இருந்தா. அப்ப நான் சொன்னேன், நான் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்றேன், இருந்தாலும் அந்த குழந்தைய க்ஷேமத்துக்கு பெரியவா வாதால ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நாளி சிரிச்சுட்டு நம காமாட்சின்னு எழுத சொல்லு, குணமாயிடும்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லத்துல 1 மாசத்துக்குள்ளேயே அவளுக்கு நல்ல பூர்ண குணமாயிடுத்து. அதனால அவ வாக்குனால சொன்னா அது தெய்வ வாக்காக இருந்து நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது. அதனால அவருடைய ஒரு ஆசீர்வாதத்தினாலையும் அனுகிரகத்தினாலையும் வித்யா மட்டும் இல்லை, இந்த குழந்தைய அத்தியனம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கும் பொழுது இந்த நாள்ல ஆற்றுல நமக்கு வரக்கூடிய பத்னியெல்லாம் அவன் இங்கிலீஷ் படிக்கணும், இது வாண்டான்னு சொல்லுவான். அந்த மாதிரி சொல்லல, அவன் மனத்துல இருந்து படிக்கிற வெங்கட்ராமையில் பொண்ணா இருக்கிறதுனால அவன் மேலும் படிக்கட்டும்னு சொல்றா. எனக்கு என்னமோ அவனுக்கு நானும் ஒரு உபகாரம் பண்ணினா தேவையில்லைன்னு தோன்றது. ஒரு 20,000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி அதை போட்டோம்னா ஒரு 6% மேனிக்கு ஒரு மாதம் 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதான் அவனுக்கு ஒரு மோர்ஜாமாவது சாப்பிட்றதுக்கு ஸ்திரமாக கிடைக்கும். அதுக்காக ஒரு பெரிய மனுஷார்த்த ஒரு 1000 ரூபாய் வீதம் கேட்டு இந்த குழந்தைக்காக டெபாசிட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவனை போட்டு அழிச்சுன்னு போய் ஹைதராபாத்ல சொல்லும் போது சொன்னேன், நீ குழந்தைக்காக 20,000 ரூபாய் சேர்க்கணுங்கிற, நான் 12,500 ரூபாய் ஒரு யூனிட்னு சொல்லி அண்ணாதுரை சொல்லி வேதக்ஷேதியில் பண்ணியிருக்கேன். நீ 20,000 ரூபாங்கிற, வேதத்துக்கு தானே கேட்குறேன். நான் கொடுத்தேன்னா பெரியவாளே கொடுத்துருக்கானே, எல்லாரும் கொடுக்கணும்னு ஆசைப்படுவா, அதனால கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. யார்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல. இந்த பாடசாலை வெங்கட்ராமைய சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் உடனே எப்படி எதில் சொன்னான்னு தெரியல, ஒரு கவரை கொண்டு வந்து எழுதாமல் வச்சார். உடனே எப்படி எங்க போனார், எப்படி கொண்டான்னு தெரியல. இந்தா இதை எடுத்துக்கோ, நான் கொடுத்தேன்னா பெரியவாளே கொடுத்துருக்கா, நாம் அந்த குழந்தைக்கு வேதத்துக்கு கொடுக்கணும், வேத விதைகளை தத்தம் சொல்லியிருக்கு, எடுத்துக்கோன்னு சொல்லி பாசாரியர் எல்லா அண்ணத்துறைக்கு எல்லாம் இருக்கும்போது சொன்னான். வித்யை நல்லா வரணும்படியா ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி கொடுத்தது குழந்தைக்கு அமோகமாக நல்லா வளைஞ்சதுக்கு ஒன்றும் குறவில்லை, நிறைய சௌரியம் நல்லா கிடைச்சின்னு இருக்கு. அதனால பெரியவாளுடைய ஆசீர்வாதம் வாக்கினால நமக்கு அனுகிரகம் கிடைச்சதுன்னா எல்லாம் பரமக்ஷேமமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய இது. நமக்கு எந்த சமயத்தில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நாம் காத்தால எழுந்திருந்த உடனேயோ எங்கேயாவது வெளியில் கிளம்பினாலுமோ எந்தவித கஷ்டம் வந்தாலும் கூட அவளை நினைச்சோம்னா நமக்கு அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுங்கிறது அனுபவத்தில் நமக்கு தெரிகிறது.
பெரிய மலை மாதிரி வந்த கஷ்டங்கள்லாம் கூட நமக்கு நிவர்த்தி ஆகிடுறது. அதனால அப்பேற்பட்ட மகானவா சக்தி, அதனால அப்பேற்பட்ட மகானுடைய ஒரு அனுகிரகமானது லோகத்தில் எல்லாருக்கும் கிடைக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோன்னு சொல்லி தான் அவள் அனுகிரகம் பண்றான். அவளுக்கு இவன் வேண்டியவன், இவன் வேண்டாதவன், இவன் பணக்காரவன், ஏழைங்கிற அந்த பரிபாக்கமே கிடையாது. அது இல்லாமல் ஒரு ஏழை வந்தான்னா அவன்கிட்ட கசிச்சு பேசிட்டு இருக்கா, பணக்காரன் வந்தான்னா பேசாம இருக்கா. அது அவளுக்கு என்ன தோன்றதோ அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அபூர்வமான వ్యక్తి. அவளுடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் லோகத்துக்கும் க்ஷேமத்துக்கும் நமக்கு கிடைக்கணும். அவளுடைய ஆசீர்வாதத்தினால இப்ப பிரகாசிக்கக்கூடிய புதுப்பெரிவாள், பாலபெரிவாள், அவளும் ரொம்ப நன்றாக நிர்வாகங்கள் பண்ணி எல்லாருக்கும் வேண்டிய வசதிகளை பண்ணி கொடுத்து அவள் பண்ணினது காட்டிலும் 1000 மடங்கு இவா சிரமப்பட்டு நன்றா பண்றா. அவர்களும் பரமக்ஷேமமாக அவ ஆசீர்வாதத்தினால இருந்து அவ என்ன இருக்கிறா, தர்மம் தவறாமல் இருக்கணும். எல்லோரும் பிராமண தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். ஒரு உபநயனாதி சம்ஸ்காரங்கள் நன்றாக நடக்கணும், விவாகங்கள் நன்றாக நடக்கணும். அவனவன் தர்மத்தில் கொஞ்சமாவது அனுஷ்டானம் பண்ணி அதனாலே லோகத்தை ரட்சணம் பண்ணணும் தான் நினைக்கிறார். லோகக்ஷேமத்துக்காக ஏற்பட்டுதான் வேதங்கள். அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியமோ அதுக்கு வேண்டிய சக்தியோ பிராமணனுக்கு தான் கொடுத்துருக்கு. பெரியவா ஏதாவது வந்து சொப்பனத்துல ஏதாவது சொல்லியிருக்காளா உங்களுக்கு? வந்திருக்காளா இப்போ? அது அவருக்கு நிறைய நமக்கு சொப்பனங்கள் வருது. ஏதாவது ஞாபகம் இருக்கா சொல்லக்கூடிய? நினைச்சா நமக்கு போறோம். அதெல்லாம் அவள் தியானம் பண்ணினாலேயே நமக்கு எல்லாம் கிடைச்சிடுறது. வித்யாகவை பிராமணம் ஆஜகாமான்னு சொல்லி பிரம்ம வித்யானது பிராமணன் நமஸ்காரம் பண்ணி, அப்பா என்னை காப்பாத்து, உனக்கு நான் நிதியாக இருந்து எல்லாத்தையும் கொடுக்கிறேன், சேவதிஸ்தா மகாமஸ்மின்னு சொல்லி வேத வித்யானது தாயாராக உள்ள வேத வித்யா நமக்கு வந்து சொல்லிருக்காங்க. அந்த அவளுடைய அனுகிரகத்தை நமக்கு கிடைக்கிறதுக்காக கூடிய மட்டும் எல்லோரும் வேதத்தை அத்தியனம் பண்ணணும். பண்ணினால் மட்டும் போராது, அதை பரிபாலனமும் பண்ணணும். தனம் நிறைய கிடைச்சுடலாம், அது பரிபாலனம் பண்ணி சத் விஷயத்துல விநியோகம் பண்ற மாதிரி வேதத்தையும் மறக்காமல் வச்சிருந்து நாமும் க்ஷேமத்தை அடைஞ்சு லோகத்துக்கும் க்ஷேமத்தை கொண்டு பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய பிராமண தர்ம கடமைன்னு தோன்றுது. அதுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மாமி ரொம்ப பாக்கியமான ஃபேமிலியில இருந்து வந்தவா. பெரியவாளுக்கு 3 பெரியவாளுக்கும் கைங்கரியம் பண்ணினவா உங்க தகப்பனார். உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சதே பெரியவா தான் நீங்க சொல்லியிருக்கேள். மாமா ரொம்ப சின்ன வயசுலயே அத்தியனம் பண்ண காலத்திலேயே வந்து பெரியவா எப்படி வந்து உங்க அப்பா கிட்ட அனுப்பிச்சா, எப்படி கல்யாணத்துக்கு எல்லாம் பெரியவா அனுகிரகம் பண்ணினா எல்லாம் சொல்லியிருக்கேள். வேற ஏதாவது பெரியவா வந்து உங்க ஞாபகம் இருக்கிறது, சம்பவங்கள் கடாட்சம் பண்ணினது, சொப்பனத்துல ஏதாவது வந்தா மாமா எதுவும் சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். ஒரு சமயம் இவளுக்கு சீமந்தம் பண்ணணுங்கிறதுக்காக தஞ்சாவூர்ல தங்கியிருந்தா. அங்க போய் நானும் எங்க வாத்தியார் சாஸ்திரிகளும் போய் பிரசாதத்தை, சங்கர ஜெயந்தி பிரசாதத்தை கொடுத்துட்டு சீமந்தத்துக்கு நாள் வச்சிருக்கு, பெரியவா அனுகிரகம் பண்ணி பிரசாதம் கொடுக்கணும்னு சொன்னோம். அவன் சங்கர ஜெயந்தி பிரசாதத்துக்கிட்டால இதை ஒன்றும் காதல் கேட்டுக்கல, ஒன்றும் கொடுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் தரிசனம் பண்ணினா மறுபடியும் ஒரு தரம் கூட நானும் சொன்னேன், சாஸ்திரம் அவன் சீமந்தத்துக்கு பிரசாதத்தை கேட்கறான் அப்படின்னு சொன்னான். அப்போ பிரசாதம் கொடுக்கல. நான் கேட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். என்ன காரணம், நம்ம 2 தரம் 3 தரம் சொல்லி பிரசாதம் கொடுக்கலன்னு சொல்லி அப்புறம் இங்க வந்து பார்த்தா இவளுக்கு அன்னைக்கு வசூரி போச்சு. இங்க சீமந்தம் நடக்கல, ஆனா ஒண்ணும் ஆகல. சீமந்தமாப்பா அன்னைக்கு வச்ச நேரத்துல நடக்க முடியல. ஏதோ ஒரு மனசுல அவளுக்கு தெரியாததா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த முகூர்த்தத்தை தான் பண்ண முடியாது நடந்தது. அதனால அவ ஒண்ணுக்கு ஒரு இடம் நமக்கு கொடுக்கலன்னு சொன்னா அவளுக்கு ஏதோ தோன்றது, அதை நமக்கு நல்லது பண்றதுக்காக ஆசீர்வாதம் பண்றான்னு நாம் அந்த மாதிரி பல காரியங்களை அவ வந்து நம்ம போனோம்னா சரின்னு ஆசீர்வாதம் பண்ணினா உண்டு. இல்லாட்டா காதல் போட்டு பேசாம விட்டாள்னா அது அவளுக்கு இஷ்டம் இல்லைங்க. நாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏதோ காரணம் இருக்குது. அதுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக தெரியும். நீங்க சொல்லுங்க மாமி. அதான் மடத்துக்கு போனாலே பெரியவா யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்பா.
இப்போ இது மாதிரி இன்னார் வந்திருக்கா சாத்தனூர் அவரோட அதில் சம்சாரம் வந்திருக்கா கேட்டுக்க மாட்டா அப்படி திரும்பின்றுவா. அப்புறம் மறுபடியும் எல்லாம் கேட்டு அப்புறம் படக்கடை வெங்கட்ராமையர் பொண்ணு வந்திருக்கா திருப்பி யோசனை பண்ணுவா. அப்படின்னா மடத்து படக்கடை வெங்கட்ராமையர் அப்படி சொன்னாதான் சரின்னு அவன் திரும்பி பார்த்தா அப்படின்பா. உடனே ஆசீர்வாதம் பண்ணுவா. ரொம்ப பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணியிருக்கா எங்கள் பொண்ணு. எனக்கே ரொம்ப நாள் மடத்து மாப்பிள்ளை படக்கடை மடத்து பொண்ணு மடத்து மாப்பிள்ளைன்னு ஒருவானுங்க உள்ள எல்லாருமே ஒரு அபிமானமா சொல்லிட்டு இருப்பான். ஒரு தடவை இங்கேருந்து இந்த ஊருக்கு வந்திருந்தா. அப்போ வந்தபோது பெரியவாள்கிட்ட இந்த மாதிரி 6 மரக்கா நெல் கொடுத்துட்டுருக்கா, ஒரு கலம் நெல் கொடுக்குறேன், அது போறல அப்படின்னேன். பெரியவாள்கிட்ட என்ன பண்ணுங்களா என்ன வேணும் கேட்குறேன்னா, இன்னொரு 6 மரக்கா நெல் கூட வேணும்னு. 6 மரக்காதான் அப்படின்னு 2 தடவை கேட்டுருந்தா. சரி இப்போ விஸ்வநாயகத்தை சொல்லி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு உடனே அதை அந்த சொல்ற உடனே சொல்லி ஆரம்பித்து அந்த மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு பரிபூர்ணமான வியக்தியா வார்த்தை சொல்லிக்க முடிஞ்சது. அந்த மாதிரி பண்ணினான். யாருக்கு எது வேணுமோ அதை சரியானபடி செய்ய வேண்டியதாக இருந்தால் அவசியம் செஞ்சு அவளை காப்பாற்றக்கூடிய, நம்மள்கிட்ட வந்தவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் சௌக்கியமாக இருக்கணும் அந்த எண்ணத்தில் அவள் யாராக இருந்தாலும், அவன் பாலாக்காரனாக இருந்தாலும் சரி, வித்வானாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் அவனவனுக்கு உள்ள ஒரு க்ஷேமத்தை சொல்லித்தான் அவன் ஆசீர்வாதம் பண்ணுறான். அந்த மாதிரி வியக்தி நமக்கு கிடைச்சது நம்மளுடைய ஜென்மாவில் பெரிய பாக்கியம். ஒரு தடவை ஏதோ உங்க பிள்ளைக்கு ஒரு தடவை ஏதோ காசு கொடுத்தான்னு சொன்னீங்களே, சொல்லுங்க அதை. ஒரு எல்லாருக்கும் வரலட்சுமி நோம்புக்கு எல்லாரும் அவா பிரசாதம் வாங்கிட்டு போனான். சரடு தேங்காய் எல்லாம் கொடுத்தா. உடனே மாமாவோட பையனும் போயிருக்கான். போனோடனே அப்பாவை கேட்டிருக்கான், அது என்ன எனக்கும் காசு வேணும். என்ன வயசு இருக்கும் அவருக்கு? 7 வயசு. நான் சொன்னேன் முனையத்துக்கு ஐஸ்வன் போய் அப்போ 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாய் அவன் என்ன பண்ணா, அந்த கவரில் வச்ச உடனே எடுத்துக்கொண்டு என்கிட்ட கொடுத்தான். நான் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் உடனே எடுத்து ஒன்றுன்னா அப்படி எண்ணின்னு இருக்கான். அவளுக்கு எதிர்த்தாப்புல எல்லாரும் உட்காந்துருக்கா. அவன் சின்ன பையன் 6 வயசு. 6வது வயசுல உபநயனம் பண்ணினேன். ஏன் 6, 7, 8 நீ 6ல் எப்படி பண்ணிருந்தா? ஷஷ்டே அநாத்திய காமஸ்தியான்னு சொல்லி பஞ்சமே பிரம்மவர்த்தச காமஸ்தியா, ஷஷ்டே அநாத்திய காமஸ்தியா, சப்தமேன்னு சொல்லி பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. வாக்விலாசம் வந்துவிட்டா பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன். உடனே இவன் எல்லாரும் சரடு வாங்கிறதுக்காக வெள்ளி காசு வச்சு எல்லாருக்கும் புட்டுகளுக்கெல்லாம் கொடுத்துருந்தான். இதை பார்த்தா அந்த அப்பா எனக்கு இந்த காசு இருந்தான். என்ன கேட்குறான்னா, எல்லாருக்கும் கொடுக்குறாளே அந்த வெள்ளி காசு கேட்குறான்னா, உனக்கு வெள்ளி காசு வேண்டாண்டா தங்க காசு தர சொல்கிறேன். வேண்டாமா தங்க காசு உண்டான்னு தங்க காசு அம்பாள் காசை கொண்டு வர சொல்லி இந்தா நல்லா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அப்போதான் மகாபாகியம். தலைமுறையா பெரியவாளோட பாக்கியம் பெற்ற ஃபேமிலி. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. எங்களுக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம் உங்களை மாதிரி பெரியவா கிட்ட பாக்கியம் பெற்ற எல்லா பெரியவாளையும் பார்க்கறதுல.